Hello students, welcome to our channel only for students Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா 12th பப்ளிக் எக்ஸாம் நாளைக்கு கம்ப்யூட்டர். ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சாப்டர் 16 ECSS சாப்டர் இதை டக்குன்னு ஒரு ஒன் ஷாட்டாக நம்ம குவிக்காக ஒரு ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த லெசன் என்ன அப்படின்னா டேட்டா விஷுவலைசேஷன் யூஸிங் பைப்ளாட். அதாவது பைத்தானில் நம்ம டேட்டாவை விஷுவலைஸ் பண்ண போகிறோம்னா டேட்டாவை கண்ணால் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். கண்ணால் டேட்டாவை சாதாரணமாக பார்க்க முடியாது. பை சீயிங் கிராஃபு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சார்ட், இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஆஃப் டேட்டா, ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் டேட்டாவில் என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத பைத்தானில் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் லைன் சார்ட்டு, பை சார்ட்டு, பார் சார்ட்டை பற்றிலாம் இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஓகே ரைட். இப்போ என்னென்னா இந்த லெசனில் முதல்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா டேட்டா விஷுவலைசேஷனோட டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேட்டா விஷுவலைசேஷனோட டெஃபினிஷன். டேட்டா விஷுவலைசேஷன்னா என்ன அப்படின்னா இது ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்டா. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். இதுதான் ஒரு கீவேர்டும் இந்த 2 மார்க் கொஸ்டினுக்கு. இது ஆக்சுவலி ஒரு 2 மார்க்கு. டேட்டா விஷுவலைசேஷன் இஸ் த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்டா. அதாவது ஒரு டேட்டா விஷுவலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்டாவை கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் கொடுக்குறது. அதாவது இப்போ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ், நம்ம இந்த 10th படிக்கும் போது கிராஃப்லாம் பண்ணுவோம்ல, நம்பர் ஆஃப் பாப்புலேஷன், நம்பர் ஆஃப் அந்த எப்படி அந்த ட்ரெண்ட் எப்படி இருந்திருக்கு, இங்கேருந்து இப்படி பாப்புலேஷன் கம்மியாகிருக்கு, அதுக்கப்புறம் பாப்புலேஷன் கூடி இருக்குது, இந்த மாதிரி சொல்லுவோம்ல. இது ஒரு கிராஃப் வழியாக பார்க்குறோம். அது பேர் தான் டேட்டா விஷுவலைசேஷன். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, த அப்ஜெக்டிவ் ஆஃப் டேட்டா விஷுவலைசேஷன், இதோட வேலை என்னென்னா இஸ் டு கம்யூனிகேட் இன்ஃபர்மேஷன் விஷுவலி டு அதர்ஸ். இதோட அப்ஜெக்டிவ், இதோட முதல் வேலை மற்றும் முற்றிலும் வேலை என்ன அப்படின்னா டேட்டா விஷுவலைசேஷனை வச்சு கம்யூனிகேட் இன்ஃபர்மேஷன் விஷுவலி டு அதர்ஸ், யூசர் யூஸ் பண்ணுற சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த டேட்டா விஷுவலைசேஷன் வச்சு என்ன பயன் அப்படின்னா இன்ஃபர்மேஷனை கம்யூனிகேட் பண்ணும், விஷுவலி பார்க்க முடியிற மாதிரி இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணும் யூஸிங் இந்த சார்ட்டு அந்த மாதிரி விஷயங்களை வச்சு. ஃபார் திஸ் டேட்டா, இந்த டேட்டாக்காக டேட்டா விஷுவலைசேஷன் என்ன பண்ணுதுன்னா யூஸஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கிராஃபிக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இது மேபி ஒன் வேர்டில் கூட கேட்கலாம். விச் கிராஃபிக்ஸ்? ஸ்டாட்டிஸ்டிக்கல் கிராஃபிக்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டாட்டிஸ்டிக்கல் கிராஃபிக்ஸ். அதுக்கப்புறம் நியூமெரிக்கல் டேட்டா மேபி என்கோடட் பை டாட்ஸ், லைன்ஸ் ஆர் பார்ஸ் டு விஷுவலி கம்யூனிகேட் அ குவான்டிடேட்டிவ் மெசேஜ். நியூமெரிக்கல் டேட்டானா என்ன அப்படின்னா ஒரு நம்பர் வச்சு வர்ற டேட்டாலாம் எப்படி என்கோட் பண்ணியிருப்பாங்கன்னா டாட்ஸ், லைன்ஸ் ஆர் பார்ஸ் வச்சு என்கோட் பண்ணியிருப்பாங்க டு விஷுவலி கம்யூனிகேட் ஒரு குவான்டிடேட்டிவான மெசேஜ் கொடுக்கறதுக்கு. நியூமரிக் டேட்டா எப்படி என்க்ளோஸ் பண்ணப்படுது? டாட்ஸ் வழியாக, லைன்ஸ் வழியாக என்க்ளோஸ் பண்ணப்படுது, ஆர் பார்ஸ் வழியாக கூட என்க்ளோஸ் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் ஜென்ரல் டைப்ஸ் ஆஃப் டேட்டா விஷுவலைசேஷன். டேட்டா விஷுவலைசேஷனுக்கு நிறைய டைப் இருக்குது. சார்ட்டு, டேபிள்ஸு, சார்ட் வழியாக காமிக்கலாம், டேபிள் வழியாக காமிக்கலாம், கிராஃப்ஸ் வழியாக காமிக்கலாம், மேப்ஸ் வழியாக காமிக்கலாம், இன்ஃபோகிராஃபிக்ஸ்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது, அது வழியாக காமிக்கலாம், டேஷ்போர்டு வழியாக காமிக்கலாம். இது ஒரு 2 மார்க். இதை ஈஸியாக எப்படின்னு வச்சுக்கலாம், CTGM. ஓகேவா? CTGM ஐடின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. CTGM ஐடி. C ஃபார் என்னது? சார்ட், T ஃபார் டேபிள், G ஃபார் கிராஃப், M ஃபார் மேப், I ஃபார் இன்ஃபோகிராஃபிக்ஸ், D ஃபார் டேஷ்போர்ட்ஸ். இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் டேட்டா விஷுவலைசேஷனோட யூஸ். இது அடிக்கடி நிறைய வாட்டி 3 மார்க்கில் நான் நிறைய கொஸ்டின் பேப்பரில் பார்த்துருக்கேன். ஸோ இதோட யூஸ் என்ன அப்படின்னா டேட்டா விஷுவலைசேஷன் ஹெல்ப்ஸ் யூசர். யாருக்கு ஹெல்ப் பண்ணுது? யூசர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுது. டு அனலைஸ் அண்ட் இன்டர்பிரட் த டேட்டா ஈஸிலி. அதாவது இதோட வேலை என்னென்னா யூசர் டு அனலைஸ் அண்ட் இன்டர்பிரட் த டேட்டா ஈஸிலி. யூசர் சீக்கிரமாக அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கும் அது சீக்கிரமாக இன்டர்பிரட் பண்ணிக்கிறதுக்கும் இன்னொன்று இன்டர்பிரட் பண்ண வைக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகுது. எது? டேட்டா விஷுவலைசேஷன். அதுக்கப்புறம் இட் மேக்ஸ் காம்ப்ளெக்ஸ் டேட்டா அண்டர்ஸ்டாண்டபிள் அண்ட் யூஸபிள். சில கஷ்டமான டேட்டாலாம் இருக்கும், ஒரு மாதிரி வித்தியாசமாக ரொம்ப காம்ப்ளெக்ஸ் லெவலில் இருக்கும். அந்த டேட்டாவை கூட டேட்டா விஷுவலைசேஷன் வழியாக நம்ம கொண்டு வரும்போது நம்மளுக்கு அது புரிகிற மாதிரியும் அது நிறைய இடத்துல யூஸும் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 3வது பாயிண்ட் என்னென்னா வேரியஸ் சார்ட்ஸ் இன் டேட்டா விஷுவலைசேஷன் ஹெல்ப் அஸ் டு ஷோ ரிலேஷன்ஷிப் இன் டேட்டா ஃபார் ஒன் ஆர் மோர் வேரியபிள்ஸ்.
நம்ம ஏகப்பட்ட சார்ட் பார்ப்போம் இங்கே இந்த லெசனில், அதை பற்றி தான் சொல்கிறாங்க. இன் டேட்டா விஜுவலைசேஷன் ஹெல்ப்ஸ் டு ஷோ ரிலேஷன்ஷிப் இன் த டேட்டா ஃபார் ஒன் ஆர் மோர் வேரியபிள்ஸ். ஒரு வேரியபிள் இருக்குது, ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்குது, பின்னு ஒரு வேரியபிள் இருக்குது. இதுக்கும் ரிலேஷன்ஸ், ஒன் ஆர் மோர் ரிலேஷன்ஸ் இருக்கிறதையும் நம்ம டேட்டா விஜுவலைசேஷன் வழியாக ப்ரூவ் பண்ண முடியுங்கிறது இந்த பாயிண்ட். அதுக்கப்புறம் இன்ஃபோகிராஃபிக்ஸ்னால் என்ன? இன்ஃபோகிராஃபிக்ஸ்னால் மேபி இது 2 மார்க்காக கம்பல்சரியில் மேபி கேட்கலாம். ஸோ இந்த லெசனை ஃபுல்லாக பார்க்குறோம், இதுதான் நம்மளோட ஒன் டியூட்டி. ஓகேவா? இப்போ இன்ஃபோகிராஃபிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்ஃபோகிராஃபிக்ஸ் இஸ் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன் கிராஃபிக் ஃபார்மேட். ஒன்றுமே கிடையாது, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன் எ கிராஃபிக் ஃபார்மேட். அவ்வளோதான். என்னது, இன்னொரு வாட்டி சொல்கிறேன், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன் எ கிராஃபிக்கல் ஃபார்மேட். ஒரு இன்ஃபர்மேஷனை காமிக்கணும், அதை என்ன ஃபார்மேட்டில் காமிக்கணும்? கிராஃபிக்கல் ஃபார்மேட்டில் காமிக்கணும். அதான் என்னது இன்ஃபோகிராஃபிக்ஸ். அதுக்கப்புறம் டேஷ்போர்ட்னா என்ன? டேஷ்போர்டுங்கிறது நம்ம சொல்லுவோம்ல, வண்டியில் இருக்கிற டேஷ்போர்டு, அதுக்கப்புறம் இந்த இது சிஸ்டமில் நிறைய டேஷ்போர்ட்ஸ் இருக்கும். அது டேஷ்போர்ட்னா என்ன? கிட்டத்தட்ட நம்மளோட அந்த யூசர்ஸோட திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு தான். அப்போது டேஷ்போர்டுங்கிறது என்னென்னா, இட்ஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் assembled to create a single and unified visual display. இது கூட இருந்தால் போதும். அதாவது டேஷ்போர்ட்னா என்ன? இட்ஸ் த கலெக்ஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் அசம்பிள்டு. ஒரு இடத்துல ஒரு கலெக்ஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் சேர்த்து வச்சுருப்பாங்க. எதுக்கு சேர்த்து வச்சுருக்காங்க? கலெக்ஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் சேர்த்து வைக்கப்படுது டு கிரியேட் அ சிங்கிள் யூனிஃபைடு விஷுவல் டிஸ்பிளேவை கிரியேட் பண்ணுறது தான். ஓகேவா? அதுக்கப்புறம் இது என்னன்னு ஜஸ்ட் ரீட் பண்ணிடுவோம். டேட்டா விஜுவலைசேஷன் அண்ட் டேஷ்போர்ட்ஸ் ட்ரான்ஸ்லேட் காம்ப்ளெக்ஸ் ஐடியாஸ். டேட்டா விஜுவலைசேஷனும் டேஷ்போர்ட்ஸும் என்ன பண்ணுது? ட்ரான்ஸ்லேட் பண்ணுது காம்ப்ளெக்ஸ் ஐடியாஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் இன்டு சிம்பிள் விஷுவல் ஃபார்மேட். எதுவும் ஹெல்ப் பண்ணுதான்? டேட்டா விஜுவலைசேஷன் அண்ட் டேஷ்போர்ட்ஸ் என்ன பண்ணுது? காம்ப்ளெக்ஸ் ஐடியாஸ் அண்ட் கான்செப்ட்ஸை சிம்பிள் விஷுவல் ஃபார்மேட்டில் கொடுக்குது. அதுக்கப்புறம் patterns and relationships that are undetectable in text and detectable at a glance using dashboard. Patterns and relationships இதெல்லாம் என்னது? அன்டெடெக்டபிள் இன் டெக்ஸ்ட் வழியாக இது இந்த பேட்டர்ன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸை வந்து டெடெக்டே பண்ண முடியாது, அண்டு டேஷ்போர்டு வழியாக அதை டெடெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. அப்புறம் இன்ட்ரடக்ஷன் டு மேட்ப்ளாட்லிப், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். மேட்ப்ளாட்லிப்னா என்ன அப்படின்னா, இஸ் த மோஸ்ட் பாப்புலர் டேட்டா விஜுவலைசேஷன் லைப்ரரி இன் பைத்தான். வாட் இஸ் மேட்ப்ளாட்லிப் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? இஸ் த மோஸ்ட் பாப்புலர் டேட்டா விஜுவலைசேஷன் லைப்ரரி இன் பைத்தான். இட் அலோவ்ஸ் us to create, என்ன கிரியேட் பண்ண விடுது? 2-dimensional charts in few lines of code. 2-dimensional சார்ட்டை கிரியேட் பண்ண வைக்கும். சப்போஸ் மேபி ட்விஸ்டட் ஒன் வேர்டு கேட்டால் கூட 3D அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நோ, மேட்ப்ளாட்லிப் அலோவ்ஸ் ஒன்லி 2D. ஸோ ரிமெம்பர் இட். ஓகே. அதுக்கப்புறம் ஒன்று இந்த கொஸ்டின் இல்லை இந்த டைப்ஸ் ஆஃப் விசுவலைசேஷன் மேட்ப்ளாட்லிப், அப்படி இல்லைன்னா இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வரதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி நாளைக்கு எக்ஸாமில். ஓகேவா? இப்போ இது வந்துட்டு பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் விசுவலைசேஷன் இன் மேட்ப்ளாட்லிப். இதுவும் நம்ம வந்து சிம்பிளாக படித்தாலும் லைன் பிளாட், ஸ்கேட்டர் பிளாட், ஹிஸ்டோகிராம், பாக்ஸ் பிளாட், பார் சார்ட், பை சார்ட். கடைசி வர ரெண்டுமே சார்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசி வர ரெண்டுமே சார்ட். அதுக்கப்புறம் முதல்ல லைன் பிளாட், ஸ்கேட்டர் பிளாட், பாக்ஸ் பிளாட். நடுவில் ஒரே ஒரு இதுதான் கிராம்னு முடியும். அப்போ இது என்னது? லைன் பிளாட், ஸ்கேட்டர் பிளாட், ஹிஸ்டோகிராம், பாக்ஸ் பிளாட், பார் சார்ட், பை சார்ட். ஓகேவா? இது எல்லாத்தையும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது ட்ரிக் இருந்தாலும் ஜஸ்ட் ரிமெம்பர் இட். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்கேட்டர் பிளாட்னா என்ன? ஸ்கேட்டர் பிளாட் அப்படிங்கிறது என்னென்னா, இஸ் எ டைப் ஆஃப் பிளாட் தட் ஷோஸ் த டேட்டா அஸ் எ கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஸ்கேட்டர்னாலே ஒரு செதர்ன, பிளாட்னா பாயிண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஸ்கேட்டர் பிளாட்டுங்கிறது டைப் ஆஃப் பிளாட் ஷோஸ் த டேட்டா அஸ் எ கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட். இந்த மாதிரி காமிப்பாங்க இல்லையா? இப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது, இப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ இங்கேருந்து இப்படி இந்த மாதிரி காமிக்கிறது தான் என்னது? ஸ்கேட்டர் பிளாட். புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாக்ஸ் பிளாட்னா என்னென்னு பார்ப்போம். பாக்ஸ் பிளாட் அப்படின்னா, பாக்ஸ் பிளாட் இஸ் a standardized way of displaying the distribution of data based on 5 number summary. இது வந்துட்டு அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் a standardized way to displaying the distribution of data. டேட்டாவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஒரு 5 way of summary இருக்குது. இப்படி கூட கேட்கலாம் கொஸ்டின், வாட் ஆர் த 5 நம்பர் ஆஃப் சம்மரிஸ் இன் பாக்ஸ் பிளாட் டு டிஸ்ட்ரிபியூட் த டேட்டா அப்படின்னு கேட்டாங்கன்னா, மொதல் பாயிண்ட் என்ன? மினிமம். ரெண்டாவது பாயிண்ட் ஃபர்ஸ்ட் குவார்டைல், மீடியன், தேர்ட் குவார்டைல், மேக்ஸிமம். மொதல் பாயிண்ட் மினிமம்.
minimum, first quartile, median, third quartile, maximum. என்னது மினிமம், முதல்ல மினிமம் கீழே இருக்குது, சாரி மினிமம், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மினிமம் பொசிஷனில் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு குவார்டையில் அடைக்குது, அதுக்கப்புறம் மீடியன் மிட்டுக்கு போகுது ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் தேர்டு குவார்டைலுக்கு வந்துடுது, அதுக்கப்புறம் மேக்ஸிமம்க்கு போயிடுது. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சு தான் இட் வில் பி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இன்ஸ்டாலிங் மேட்ப்ளாட்லிப்பை பற்றி பார்த்தாச்சு. இதை எப்படி சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறது, என்கிட்ட சிஸ்டம் இருக்குது, நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது தான் எங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. யூ கேன் இன்ஸ்டால் மேட்ப்ளாட்லிப் யூஸிங் பிப் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் மேனேஜர் சாஃப்ட்வேர் வழியாக நீங்கள் வந்துட்டு இதை பண்ணிக்கலாம். அப்போ பிப்னா என்னென்னு கேட்பாங்க. பிப் இஸ் அ பேக்கேஜ் மேனேஜர் சாஃப்ட்வேர் ஃபார் இன்ஸ்டாலிங் பைத்தான் பேக்கேஜஸ். பைத்தானில் வந்துட்டு நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. அதில் பிப்புங்கிறது ஒரு மேனேஜர் சாஃப்ட்வேர், பேக்கேஜ் மேனேஜர் சாஃப்ட்வேர் ஃபார் இன்ஸ்டாலிங் பைத்தான் பேக்கேஜஸ். அவ்வளோதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட இன்ஸ்டாலேஷன்லாம் நெக்ஸ்ட் 2 இருக்குது. ஸோ ஓகே, கெட்டிங் ஸ்டார்டட். After installing matplotlib, we will begin coding by importing matplotlib using the command. முதல் கமெண்ட் தெரிஞ்சுக்கோங்க, எல்லா ப்ரோக்ராம்லையுமே இந்த லெசனில் இருக்க மேட்ப்ளாட்லிப்பில் இந்த லெசனில் இருக்க எல்லா ப்ரோக்ராம்லையுமே இந்த ஒரு லைன் இருக்கும். இந்த ஒரு லைன் இல்லாமல் இந்த லெசனில் ப்ரோக்ராமே இருக்காது. இப்போ இந்த லைனை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல என்ன பண்ணுறேன், நான் இம்போர்ட் பண்ணுறேன். யாரை இம்போர்ட் பண்ணுறேன், என்னோட மேட்ப்ளாட்லிப்பை நான் என்ன பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேன். மேட்ப்ளாட்லிப்பை இம்போர்ட் பண்ணுறேன். அது எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னா, பைத்தானில் பிளாட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். பிளாட் 2 டைமென்ஷனல் தானே, அதனால் பிளாட் பண்ணதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஆஸ் அ பிஎல்டி. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த லைன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுதான் எல்லா ப்ரோக்ராம். சப்போஸ் இந்த லெசனில் உங்களுக்கு ப்ரோக்ராம் எப்படி எழுதுகிற, சப்போஸ் ஒரு கம்பல்சரி 2 மார்க்கோ 3 மார்க்கோ இந்த லெசன்லேருந்து கேட்டாங்க, எனக்கு வந்துட்டு அட்டன் பண்ணவே முடியலன்னா இந்த அட்லீஸ்ட் இந்த ஒரு லைனையாவது எழுதுங்க. தே மே கிவ் some mark. Okay, so now you have imported matplotlib in your workspace. ஸோ இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பைத்தான் ஸ்கிரிப்டில் நீங்கள் பண்ணலாம். அண்ட் பிஎல்டி டாட் ஷோ ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் டு டிஸ்பிளே யுவர் பிளாட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. plt.showOff ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது, யூஸ் டு உங்களோட பிளாட்டிங்கை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. இப்போ எப்படி நம்ம என்ன தான் ப்ரோக்ராமே இருந்தாலும் நம்ம பைத்தான் என்ன யூஸ் பண்ணுவோம், print off அப்படிங்கிற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணால் தான் அந்த அவ்வளவு இதுக்கும் வேல்யூவே. அந்த மாதிரி இங்கே மேட்ப்ளாட்லிப்பில் ஷோ ஆஃப் ஃபங்க்ஷன் தான் மேட்ரு. ஓகேவா, ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ மொதல் ப்ரோக்ராம் பாருங்கள், import matplotlib.pyplot as plt. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ plt.plot offனு போட்டுட்டு இங்கே வந்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நீங்கள் கொடுத்துட்டு ஷோ ஆஃப்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க ஒரு வேல்யூஸுமே ஒய் வேல்யூஸ். என்ன ஒய் வேல்யூஸ்னு சொல்கிறீங்க, அப்போ எக்ஸ் வேல்யூஸ் எங்கன்னு கேட்கலாம். இப்போ வந்து கிராஃபை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பாருங்கள், அது வந்துட்டு தானாகவே எடுத்துக்கும், எல்லாமே 0ன்னு எடுத்துக்கும், 0 1 2 3ன்னு எடுத்துக்கும். புரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒய் வேல்யூஸ் நான் சொல்கிறது. இப்போ நான் இதுக்கு வந்துட்டு எழுதி காமிக்க பாருங்கள். இப்போது இந்த ப்ரோக்ராமோட ஒய் வேல்யூஸ் தான் நீங்கள் கொடுத்துருக்குது 1 2 3 4. எக்ஸ் வேல்யூஸ் அதுவாக என்ன எடுக்கும்னா ஸ்டார்டிங் வேல்யூலேருந்து 0 1 2 3ன்னு எடுக்கும். இப்போ நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். 0வும் 1ம் இருக்கும், இருக்கா பாருங்கள், 0 and 1 இருக்குதா. நெக்ஸ்ட் பாருங்கள், 1 and 2 இருக்கா பாருங்கள், 1 and 2 இருக்குதா. நெக்ஸ்ட் 2 and 3, 3 and 4, 2 and 3, 3 and 4. இப்படி தான் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம்லாம் இது நம்ம பண்ணணும். ஓகேவா, அப்போ இங்கே கொடுக்குற வேல்யூஸ் எப்போவுமே எப்படி இருக்கணும்னா ஒய் வேல்யூஸாக இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம போக போக பார்ப்போம் எக்ஸ் வேல்யூஸும் கொடுக்குறது எப்படின்னு. ஸோ சப்போஸ் ஒரே ஒரு இது மட்டும் கொடுத்தீங்கன்னா அது எக்ஸ் வேல்யூஸை எப்படி எடுத்துக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்படி தான் எடுத்துக்கும், 0 1 2 3ன்னு அதுவாக எடுத்துக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியணும். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் அ திங். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள். import matplotlib.pyplot as plt.plot_of. இதை நாங்கள் சொல்ல மாட்டேன், plot of யூஸ் பண்ணணும். இங்கே இந்த இடத்துல plot of
பிளாட் ஆஃப் ஃபங்க்ஷன் தான் நம்ம பிளாட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ பிஎல்டி டாட் பிளாட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணணும். இப்போ பிஎல்டி டாட் பிளாட் ஆஃப் 1, 2, 3, 4. அப்போ இந்த டைமில் அது என்ன பண்ணணும்னா இதை எக்ஸ் வேல்யூ எடுத்துக்கும், இதை ஒய் வேல்யூ எடுத்துக்கும். புரியுன்னு நினைக்கிறேன். 1, 1, 2, 4லாம் இருக்கும் பாருங்கள். 1, 1, 2, 4 இருக்கா? 1, 1, 2, 4 இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வேல்யூ எக்ஸ் எடுத்துக்கும், இந்த வேல்யூ ஒய் எடுத்துக்கும். இது எக்ஸ், இது ஒய். ஓகேவா? நெக்ஸ்ட் பிளாட்டிங் 2 லைன்ஸ். 2 லைனை நான் இப்போ பிளாட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எப்போவும் ஆஸ் யூஷுவல் ப்ரொசீஜர் தான். இம்போர்ட் மேட்ப்ளாட்லிப் டாட் பைப்ளாட் as plt போட்டுருங்க. எக்ஸ் வேல்யூஸ் கொடுங்க, எப்படி என்னோட லைன் இருக்கணும். ஒய் வேல்யூஸ் கொடுங்க, x1 y1. கிட்டத்தட்ட நம்ம மேக்ஸில் பிளாட் பண்ணுறோம்ல, முதல்ல ஒரு 2 லைன் பிளாட் பண்ண, 2 லைன் வேணும். அப்போ ஒன்று x1 y1க்கு சம் வேல்யூஸ் வேணும், x2 y2க்கு சம் வேல்யூஸ் வேணும். கரெக்டாக? இவங்க வந்துட்டு இதை எக்ஸு ஒய்ன்னு வச்சுக்கிறாங்க, இதை x1 y1 வச்சுக்கிறாங்க. நம்ம அதை எப்படினாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். இப்போது x1 y1 x2 y2 சாரி xy x2 y2ன்னு 2 பாயிண்ட்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்களா? தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸ் கமா ஒய் முதல்ல நான் கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸ் கமா ஒய் சாரி 1 மினிட் முதல்ல நான் கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸ் கமா ஒய் ஒரு பர்டிகுலர் கிராஃபை, அது இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சம் இப்படி ஒரு லைன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லைனுக்குள்ள லேபிள் எப்படி இருக்கணும் அப்படின்னா லைன் 1. அதுக்கப்புறம் இந்த ரெண்டாவது கொடுத்துருக்க இந்த x2 y2க்குள்ளது எப்படி இருக்கணும்னா லைன் 2. இது லைன் 1, இது லைன் 2 அப்படிங்கிற அந்த லேபிளை சொல்கிறாங்க. x1 x, yக்குள்ள லேபிள் எப்படி இருக்கணுமா லைன் 1 லைன் 2 இருக்கணுமா. இப்போ எக்ஸோட அந்த எக்ஸ் ஆக்சிஸோட லேபிள்னா இப்போ சப்போஸ் நம்ம இங்கே மேக்ஸ்லாம் எழுதுவோம்ல கிராஃப் நோட்டில், இங்கே வந்து நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் இந்த மாதிரி இங்கே சம்திங் எழுதுவோம்ல, இங்கேயும் சம்திங் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் இந்த மாதிரி எழுதுவோம்ல. அப்போது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேம் கொடுப்போம்ல, அந்த நேம் தான் இது லேபிள் ஆஃப். அப்போ லேபிள் ஆஃப் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒய் லேபிள் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அடுத்தால இந்த கிராஃபுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும் எனக்கு. அப்போ அதுக்கு யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் பிஎல்டி டாட் டைட்டில் ஆஃப். இப்போ இந்த கிராஃபோட டைட்டில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா லைன் கிராஃப்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லெஜெண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்கள். லெஜெண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பிஎல்டி டாட் பிளாட் ஆஃப். இப்போ வித் பிஎல்டி டாட் எக்ஸ் லேபிள் அண்ட் ஒய் லேபிள் யூ கேன் அசைன் லேபிள்ஸ் டு தோஸ் ரெஸ்பெக்டிவ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நீங்கள் நேம் பண்ணிக்கலாம், ஒய் ஆக்சிஸ்க்கு நீங்கள் நேம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் யூ கேன் அசைன் த பிளாட்ஸ் டைட்டில் வித் அந்த பிளாட்டுக்கான டைட்டிலையும் நீங்கள் கொடுக்கலாம் யூஸிங் பிஎல்டி டாட் டைட்டில். அண்ட் தென் யூ கேன் இன்வோக் த டிஃபால்ட் லெஜெண்ட். டிஃபால்ட்டாகவே லெஜெண்ட் ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷன் கொடுக்கணும் 2 லைன் பிளாட் பண்ணும்போது வித் பிஎல்டி டாட் லெஜெண்ட் அப்படிங்கிறது. இது வந்து நம்ம புக் பேக்கில் படிப்போம் இதுக்கான ப்ராப்பர் ஆன்சர் என்ன அப்படிங்கிறது. இப்போ 2 லைனை இப்படி பிளாட் பண்ணிடும். இப்போ இந்த நான் அங்கே சொன்னேன்ல லைன் 1 லைன் 2, அது இந்த மாதிரி அதுவே நேம் பண்ணிக்கும். புரியும்னு நினைக்கிறேன். இதான் இங்கே நம்ம சொல்லியிருக்கோம்ல, இந்த இதெல்லாம் சொல்லியிருக்கோம்ல, இதெல்லாம் இப்படி கொடுக்கறதுனால தான் இங்கே இப்படி வருது. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் பிஎல்டி டாட் இந்த பிளாட் ஆஃப் எக்ஸ் லேபிள் ஆஃப் ஒய் லேபிள் ஆஃப் கொடுத்தது அப்படிங்க வரும், இது வருது. ஓகேவா? இதுதான் இது. அதுக்கப்புறம் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின், பட்டன்ஸ் இன் த அவுட்புட். உங்களுக்கு வந்து எல்லா ப்ரோக்ராமும் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து உங்களுக்கு அவுட்புட் வந்துருச்சு, ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அவுட்புட் வந்துருச்சு. இப்போ அந்த அவுட்புட்டுக்கு ஓரமாக கீழே இந்த பட்டன் இருக்கும் பாருங்கள், இந்த காமிக்கிற பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்குமா, இந்த பட்டன்ஸை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். சாதாரணமான பட்டன்ஸ் தான், ஜஸ்ட் இது. ஆனால் ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் இது. ஸோ பட்டன்ஸ் இன் த அவுட்புட். ஸோ மொத்தம் எத்தனை பட்டன் இருக்குன்னா 1 பட்டன் 2 பட்டன் 3 பட்டன் 4 5 6 7 பட்டன் இருக்குது. மொத்தம் எத்தனை பட்டன்? 7 பட்டன் இருக்குது. இப்போது பட்டன் ஹோம் பட்டன், 2வது பட்டன் ஃபார்வேர்டு பேக்வேர்டு, பின்னாடி போகிறது முன்னாடி போகிறதுக்கு. பேன் ஆக்சிஸ் பட்டன் ஒன்று இருக்குது, ஜூம் பட்டன் ஒன்று இருக்குது, கன்ஃபிகர் சப்ளாட் பட்டன் ஒன்று இருக்குது, சேவ் த ஃபிகர் பட்டன் ஒன்று இருக்குது. அப்போ ஹோம் பட்டன் எதுக்கு யூஸ் ஆகும்னா ஹோம் பட்டன் வில் ஹெல்ப் ஒன்ஸ் யூ ஹாவ் பிகன் நேவிகேட்டிங் யுவர் சார்ட். உங்கள் சார்ட்டை நேவிகேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஹோம் பட்டன் உங்களுக்கு யூஸ் ஆகும்.
அதாவது நீங்கள் வந்து உங்கள் சார்ட்டை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க, நேவிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அண்ட் யூ எவர் வாண்ட் டு ரிட்டன் பேக் டு த ஒரிஜினல் வியூ. அதாவது நீங்கள் ஒரிஜினல் வியூக்கு பழைய அந்த ப்ரோக்ராம் கண்டிஷனுக்கு வரணுன்னாலும் நீங்கள் ஹோம் பட்டன் கிளிக் பண்ணால் வந்துடும். அதாவது ஹோம் பட்டன் எதுக்கு யூஸ் ஆகும், ஜஸ்ட் நம்ம ஆஸ் யூஷுவல் மாதிரி தான். பிகின் நேவிகேட்டிங் யுவர் சார்ட், உங்கள் சார்ட்டை வந்து நேவிகேட் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்படி இல்லைனா ரிட்டன் பேக் டு த ஓல்டு கண்டிஷன், நீங்கள் எங்கே இருந்தீங்களோ அந்த பேஜுக்கு வந்துடும், ஒரிஜினல் வியூக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஃபார்வேர்டு பேக்வேர்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். யூஸ் லைக் த ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் பட்டன்ஸ் இன் யுவர் ப்ரௌசர். நம்ம க்ரோம்லலாம் யூஸ் பண்ணுவோம்ல, ஃபார்வேர்டு பண்ணால் நம்ம முன்னாடி நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோமோ அந்த இதை காமிக்கும். அதுக்கப்புறம் முன்னாடினா பேக்வேர்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோமோ அதுதான். இப்போ யூ கேன் கிளிக் தீஸ் டு மூவ் பேக் டு த ப்ரீவியஸ் பாயிண்ட் வேர் யூ ஆர் அட் அண்ட் ஃபார்வர்ட் அகைன். அதாவது பேக் கிளிக் பண்ணோன்னா ப்ரீவியஸ் பாயிண்ட்டுக்கு போகும், ஏற்கனவே நம்ம இருந்த பாயிண்ட் யூ வேர் அட், ஆர் ஃபார்வேர்ட் அகைன், முன்னாடி திருப்பியும் போகலாம். ஓகேவா, இதான் வந்து இதில் இது பேன் ஆக்சஸ் பட்டன்னா இது வந்து கிட்டத்தட்ட நம்ம இந்த மூவ் பட்டன் மாதிரி, இந்த வேர்ட்லலாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பட்டன். அலோஸ் யூ டு கிளிக் இட், தென் கிளிக் அண்ட் ட்ராக் யுவர் கிராஃப் அரவுண்ட். உங்கள் கிராஃபை எப்படி பிடிச்சி இப்படி சுற்றி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இது வந்து நம்ம வேர்டில்லாம் பார்த்துருப்போம், இந்த பிக்சரை மூவ் பண்ணுறதுக்கு. ஓகே, வேர்ட் படிச்சிருந்தா தெரியும். ஸோ அதுதான் இதில் த கிராஸ் லுக்கிங் பட்டன் அலோஸ் யூ டு கிளிக் இட் அண்ட் தென் ட்ராக் த கிராஃப் அரவுண்ட், சுற்றி கிராஃபை கொண்டு போகிறதுக்கு யூஸ் ஆகும். ஜூம் எதுக்கு யூஸ் ஆகும் எல்லாருக்குமே தெரியும். இந்த ஜூம் பட்டன் லெட்ஸ் யூ கிளிக் ஆன் இட். நீ அதை கிளிக் பண்ணும்போது என்ன, கிளிக் அண்ட் ட்ராக் அ ஸ்கொயர் தட் யூ வுட் லைக் டு ஜூம் இன். அதாவது அந்த ஸ்கொயர் பண்ணி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூம் ஆகும், அதை தான் சொல்கிறாங்க. ஜூமிங் வில் ரெக்வயர் அ லெஃப்ட் கிளிக் அண்ட் ட்ராக். லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணணும், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அண்ட் யூ கேன் அல்டர்னேட்லி ஜூம் அவுட், ரைட் கிளிக் அண்ட் ட்ராக். ரைட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணேன்னா ஜூம் அவுட் ஆகும். இந்த தெரிய வேண்டியது விஷயம் ஒன்று என்னென்னா, லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா ஜூம் இன் ஆகும், ரைட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். ஓகேவா, இதில் வந்து இது மட்டும் இதில் தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம். அப்புறம் கான்ஃபிகர் சப்ளாட்ஸ் பட்டன் அப்படின்னா என்ன அப்படின்னா, திஸ் பட்டன் அலோஸ் யூ டு கன்ஃபிகர் வேரியஸ் ஸ்பேசிங் ஆப்ஷன்ஸ். ஏகப்பட்ட ஸ்பேசிங் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக அப்கமிங் ஸ்டடீஸில் படிப்பீங்க. பட் இங்கே வந்துட்டு அவ்வளோவா எதுவுமே கொடுக்கல. கன்ஃபிகர் சப்ளாட்ஸ் பட்டன்னா வேரியஸ் கன்ஃபிகர் வேரியஸ் ஸ்பேசிங் ஆப்ஷன்ஸை நம்மளுக்கு கொடுக்கும் வித் யுவர் ஃபிகர் அண்ட் பிளாட். உங்களோட நீங்கள் வரைஞ்ச ஃபிகரோ பிளாட்டுக்கோ வேரியஸ் ஸ்பேசிங் ஆப்ஷன்ஸை இது கொடுக்கும். சேவ் ஃபிகர் பட்டன் எல்லாருக்குமே தெரியும், அலோஸ் யூ டு சேவ் யுவர் ஃபிகர் இன் வேரியஸ் ஃபார்ம்ஸ். ஏகப்பட்ட ஃபார்மில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஒரு பிஎன்ஜி ஃபார்மேட்டு, ஜேபிஜி ஃபார்மேட் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்பெஷல் பிளாட் டைப்ஸ். ஸ்பெஷலாக நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் பிளாட் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல கொடுத்துருக்கிறது லைன் சார்ட். அங்கே படித்தது தான், அங்கே ஒரு 6 டைப் பார்த்தோம்னா அதுதான் லைன் சார்ட்டு, ஹிஸ்டோகிராம் அதெல்லாம் தான் பார்ப்போம். ஓகே, லைன் சார்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, லைன் சார்ட் ஆர் லைன் கிராஃப்னு கூட சொல்லுவாங்க. இட்ஸ் a டைப் ஆஃப் சார்ட் which displays information as a series of data points மாதிரி டினோட் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக அதுவே ஆக்கிரும். பாயிண்ட்ஸ் மாதிரி முதல்ல அது போடும், அதையே அது ஜாயின் பண்ணி ஒரு லைனாக கன்சிடர் பண்ணிடும். லைன் சார்ட் இஸ் ஆஃபன் யூஸ் டு யூஷுவலைஸ் ட்ரெண்ட் இன் டேட்டா. அப்போ ட்ரெண்ட் இன் டேட்டாவை எந்த கிராஃப் பார்க்கறதுக்கு யூஸ் ஆகுது, லைன் சார்ட். ஓவர இன்டர்வல் ஆஃப் டைம், ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் ஆஃப் டைமில் ட்ரெண்ட் இன் டேட்டாவை கண்டுபிடிக்கிறதுக்கு யார் யூஸ் பண்ணுறாங்க, லைன் சார்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு டைம் சீரீஸு. அதுக்கப்புறம் திஸ் லைன் இஸ் ஆஃபன் ட்ராட் குரோனோலாஜிக்கலி, ஒரு குரோனோலாஜிக்கலி அந்த லைன் வந்து ட்ரா பண்ணப்படுது. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் நான் சொன்னோம்ல, ஒரு இயருக்கு எப்படி பாப்புலேஷன் இருக்குது. அப்போ இந்த லைன் காமன் லைன் இம்போர்ட் matplotlib.pyplot as plt. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு டோட்டல் பாப்புலேஷன் சம்திங் கொடுக்குறாங்க, ஒரு டேட்டா கொடுக்காங்க. அப்போ இயர்ஸ் கொடுத்துட்டாங்க, டோட்டல் பாப்புலேஷன் கொடுத்துட்டாங்க. plt.plot ஆஃப் இந்த இயர்ஸையும் டோட்டல் பாப்புலேஷன் பிளாட் பண்ண போகிற. அதோட டைட்டில் என்னது, இயர் வர்சஸ் பாப்புலேஷன் இன் இந்தியா. எக்ஸ் லேபிள் என்னது, எக்ஸ் லேபிள்ங்கிறது இது இயர்ஸ், அண்ட் ஒய் லேபிள்ங்கிறது டோட்டல் பாப்புலேஷன். கரெக்டாக. இப்போ ஷோ ஆஃப். அப்போ என்ன பண்ணுது, முதல்ல எக்ஸ் லேபிளை அது முதல்ல பாயிண்ட் கீழே இங்கே வச்சிருது, தெரியும்னு நினைக்கிறேன். எக்ஸ் லேபிளை முதல்ல வச்சிருது. அதுக்கப்புறம் ஒய் லேபிளை அவங்க சொன்ன மாதிரி இங்கே வச்சிருது. வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுது, வச்சதுக்கப்புறம் அது அந்த பாயிண்ட்டை பிளாட் பண்ணி எல்லாத்தையும் லைன் மாதிரி ஜாயின் பண்ணிடுது. அதனால தான் சொல்கிறாங்க ஓவர் ட்ரெண்ட் ஆஃப் டேட்டாவை கணக்கெடுறதுக்கு இது யூஸ் ஆகும். இந்த வருஷத்தில் எவ்வளோ இருந்துச்சு, இந்த வருஷத்தில் எவ்வளோ ஏறி இருக்குது, இந்த வருஷத்தில் எவ்வளோ குறைஞ்சிருக்குங்கிறத இது காமிக்க யூஸ் ஆகும்.
அதனால தான் அங்கேயே பார்த்தோம் ட்ரெண்ட் ஆஃப் டேட்டாவை பார்க்குறதுக்கு லைன் சார்ட் இஸ் யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார் சார்ட். பார் சார்ட் ஆர் பார் பிளாட்னு கூட சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் பிளாட். ஒரு காமன் டைப் ஆஃப் பிளாட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பார் சார்ட் தான். இட் ஷோஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நியூமரிக்கல் டேட்டா அண்ட் கேட்டகரிக்கல் வேல்யூஸ். ஒரு நியூமரிக்கல் ஒரு நம்பருக்கும் ஒரு கேட்டகரிக்கல் வேல்யூஸ்க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொடுக்கறது என்னவோ பார் சார்ட் தான். இப்போ பார் சார்ட் அப்படிங்கிறது ரெப்ரசன்ட்ஸ் அ கேட்டகரிக்கல் டேட்டா விச் இஸ் ரெக்டாங்குலர் பார்ஸ்னால இது மேட் ஆகப்பட்டிருக்கும். ஓகேவா? இப்போ வந்துட்டு ஈச் பார் ஹேஸ் அ ஹைட் கரஸ்பாண்ட் டு திஸ் வேல்யூ. நம்ம எவ்வளோ வேல்யூ கொடுக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி அதோட ஹைட் மாறும் குறையும், அதெல்லாம் வேறு விஷயம். ஸோ த பார்ஸ் ஆர் பிளாட்டட் வெர்டிக்கலி ஆர் ஹரிசான்டலி. நீங்கள் பார்ஸ் வந்து வெர்டிக்கலியும் பிளாட் பண்ணலாம், ஹரிசான்டலியும் பிளாட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு டூ when we want to compare given numerical data. அதே தான் அங்கே சொன்ன அதே பாயிண்ட் தான் இங்கே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. நியூமரிக்கல் வேல்யூவையும் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் வேல்யூஸையும் கம்பேர் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். அண்ட் டு மேக் அ பார் சார்ட் வித் மேட்ப்ளாட்லிப் நம்மளுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது? பிஎல்டி டாட் பார் ஆஃப். அங்கே வந்து பிஎல்டி டாட் பிளாட் ஆஃப் தான். ஏன்னா அங்கே யாருக்குமே லைனை பற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம், அதனால பிஎல்டி டாட் பிளாட் ஆஃப். ஆனால் இங்கே எதை பற்றி பார்க்குறோம்? பார் சார்ட்டை பற்றி பார்க்கறதுனால பிஎல்டி டாட் பார் ஆஃப் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆஸ் யூஷுவல் லைன் import matplotlib டாட் pyplot as plt. ஓகேவா? இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா லேபிள்ஸ் கொடுக்குறோம். லேபிள்ஸுங்கிறது எதை வேல்யூஸாக எடுத்துக்கணும்? எக்ஸ் வேல்யூஸாக எடுத்துக்கும். யூசேஜுங்கிறது ஒய் வேல்யூஸாக எடுத்துக்கும். லேபிள்ஸுங்கிறது எக்ஸ் வேல்யூஸ், யூசேஜுங்கிறது ஒய் வேல்யூஸாக எடுத்துக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுது? இப்போ y positions is equal to range of len of labels. இந்த yல உள்ள பொசிஷன்ஸ் ரேஞ்ச் ஆஃப் லென் ஆஃப் லேபிள்ஸ்னு கொடுத்துருக்காங்களே, இதுதான் இந்த லென்த் ஆஃப் த லேபிளை டினோட் பண்ண போகுது. இந்த லைன் இம்பார்ட்டன்ட். y பொசிஷன் இஸ் ஈக்குவல் டு ரேஞ்ச் ஆஃப் லென் ஆஃப் லேபிள்ஸ். இப்போ நம்ம பார் சார்ட்டை கிரியேட் பண்ண போகிறோம். பிஎல்டி டாட் பார் ஆஃப் எதையும் பார் பண்ண போகிறேன். இந்த y பொசிஷனில் இருக்கிற ரேஞ்ச் ஆஃப் லென் ஆஃப் லேபிள்ஸையும் எதையும் பிளாட் பண்ண போகிறேன்? யூசேஜையும் பிளாட் பண்ண போகிறேன். நல்லா பார்த்துக்கோங்க, ரேஞ்ச் ஆஃப் லென் ஆஃப் லேபிள்ஸையும் யூசேஜையும் தான் நான் பிளாட் பண்ண போகிறேன். புரியுன்னு நினைக்கிறேன். ரேஞ்ச் ஆஃப் லென் ஆஃப் லேபிள்ஸையும் யூசேஜையும் தான் நான் பிளாட் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ ஓகே, அதுக்கப்புறம் அதே மாதிரி பிஎல்டி டாட் எக்ஸ்டிக்ஸ் ஆஃப், இங்கே வந்துட்டு எக்ஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒரு வேல்யூ இது யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்குன்னா சம்வேர் ஒய் பொசிஷன்ஸையும் லேபிள்ஸையும் மீன் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒய் லேபிளுக்கு வந்துட்டு இப்படி கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வருது? இப்படி வருது. ஓகே, பிஎல்டி டாட் டைட்டில் ஆஃப் மார்க்ஸ் பிஎல்டி டாட் ஷோ ஆஃப் இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இந்த ப்ரோக்ராம் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் நோ இட், தட்ஸ் இட். அதுக்கப்புறம் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், லேபிள்ஸ் வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகுது? ஸ்பெசிஃபை லேபிள்ஸ் ஃபார் த பார்ஸ். யூசேஜ் வந்து அசைன்ஸ் த values to the labels society. Xticks அப்படிங்கிறது display the tick marks along the axis at the values represent, then specify the labels for each tick mark. அதாவது இந்த இடத்துக்கு தமிழ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வர வைக்கிறது என்னவோ எக்ஸ்டிக்ஸ் தான். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சிஎஸ் இந்த மாதிரி வர வைக்கிறது என்னமோ எக்ஸ்டிக்ஸ் தான். அதுதான் சொல்கிறாங்க, டிஸ்பிளே த டிக் மார்க்ஸ் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் அட் த வேல்யூஸ் ரெப்ரசன்டட், தென் ஸ்பெசிஃபை த வேல்யூ ஃபார் ஈச் டிக் மார்க். ரேஞ்சுங்கிறது கிரியேட் அ சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்ம அந்த லூப் லெசன்லேயே படிச்சிருப்போம். ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும்? டு டிஸ்பிளே சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ், நியூமரிக்கல் வேல்யூஸ். அந்த மாதிரி தான் ரேஞ்சுங்கிறது கிரியேட் அ சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ். அதுக்கப்புறம் இன்னும் தெரிஞ்சுக்கோங்க, பார் கிராஃப் அண்ட் ஹிஸ்டோகிராம் ஆர் த டூ வேஸ் டு டிஸ்பிளே டேட்டா இன் த ஃபார்ம் ஆஃப் டயக்ராம். ஒரு டயக்ராம், ஒரு படம் மாதிரி கிட்டத்தட்ட போட்டு காமிக்கிறது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? பார் கிராஃபும் அண்ட் ஹிஸ்டோகிராம் மட்டும்தான் டிஸ்பிளே டேட்டா இந்த ஃபார்ம் ஆஃப் டயக்ராமில் காமிக்கும், வேறு எதுவும் காமிக்காது. அதுக்கப்புறம் கீ டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஹிஸ்டோகிராம் அண்ட் பார் கிராஃப். ஹிஸ்டோகிராமுக்கும் பார் கிராஃப்க்கும் நிறைய, ஹிஸ்டோகிராம் நம்ம புக்கில் கிடையாது, ஆனால் ஹிஸ்டோகிராமுக்கும் பார் கிராஃப்க்கும் ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் தான் இருக்குது. மொத்தம் ஒரு 7 டிஃப்ரென்சஸ் இருக்குது. பார்ப்போம். ஹிஸ்டோகிராம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரெஃபர்ஸ் டு அ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். இதுவும் ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான், பார் சார்ட்டே மாதிரி. அதே மாதிரி டிஸ்பிளேஸ் டேட்டாவை டிஸ்பிளே பண்ணும் பை த வே ஆஃப் பார் சார்ட்டே மாதிரி தான். ஷோஸ் த ஃப்ரீக்குவன்சி ஆஃப் நியூமரிக்கல் டேட்டா. ஒரு ஃப்ரீக்குவன்சி ஆஃப் நியூமரிக்கல் டேட்டாவை மட்டும்தான் இது ஷோ பண்ணும். ஓகேவா? ஆனால்
நம்ம பார் சார்ட் அப்படி கிடையாது. பார் கிராஃப் ஆர் பார் சார்ட், எனிவே இட்ஸ் கரெக்ட். இட்ஸ் a pictorial representation of data. பார் சார்ட் வந்துட்டு நம்ம சொல்லிடலாம் அதுவும் பிக்சர் மாதிரி தானே இருக்குது அப்படின்னு. பட் இட்ஸ் நாட் அ பிக்சர். சாரி, ஹிஸ்டோகிராமும் பிக்சர் மாதிரி தானே இருக்குதுன்னு சொல்லிடலாம். ஆனால் வந்துட்டு அது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஆனால் பார் சார்ட் வந்து பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். பார் சார்ட் என்னது? பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். ஆனால் ஹிஸ்டோகிராம் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். மறந்துடாதீங்க, ஹிஸ்டோகிராம் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். மொதல் பாயிண்ட் தான், கீ பாயிண்ட்டே தான். ஹிஸ்டோகிராம் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், பார் கிராஃப் என்னது? பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். இது பண்ணுது யூசஸ் பார்ஸ் டு கம்பேர் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் டேட்டா. எப்படி பார் கிராஃப் இருக்கும்? இப்படி தான் இருக்கும். இப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ தமிழில் இவன் இவ்வளோ மார்க்கு, இங்கிலீஷில் இவன் இவ்வளோ மார்க்கு, மேக்ஸில் இவன் இவ்வளோ மார்க்கு, இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போது இது வந்துட்டு ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன், ஒரு பிக்சர் மாதிரி தானே இருக்குது பார்க்க. ஆனால் ஹிஸ்டோகிராம் அப்படி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹிஸ்டோகிராமுங்கிறது ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்டோகிராம் ரெப்ரசன்ட்ஸ் அ ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கண்டினியூஸ் வேரியபிள்ஸ். கண்டினியூஸ் வேரியபிள்ஸ்னால் கண்டினியூவஸாக சொல்லும். அதாவது இங்கே வந்துட்டு இதுக்கும் இடைவெளிலாம் இருக்குல்ல. ஆனால் ஹிஸ்டோகிராமுக்கு அந்த இடைவெளி இருக்காது. அதுதான் வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிஸ்டோகிராம் ரெப்ரசன்ட்ஸ் த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கண்டினியூவஸ் வேரியபிள்ஸ். ஒரு கண்டினியூவஸ் வேரியபிள்ஸுக்கு நடுவில் அந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி பேசுகிறது தான் இந்த ஹிஸ்டோகிராம். கன்வர்ஸ்லி பார் கிராஃப் அப்படி கிடையாது. இட்ஸ் எ டயக்ராமேட்டிக் கம்பேரிசன் ஆஃப் டிஸ்க்ரீட் வேரியபிள்ஸ். ஒரு டிஸ்க்ரீட்டான வேரியபிள்ஸை வச்சு அந்த ஒரு டயக்ராமேட்டிக் கம்பேரிசன் கொடுக்குறது. இது மேக்ஸையும் இங்கிலீஷையும் கம்பேர் பண்ணுறது, அந்த மாதிரி நம்ம எவ்வளோ மார்க்குங்கிறத கம்பேர் பண்ணுற மாதிரி. அப்போது பார் கிராஃபுங்கிறது டயக்ராமேட்டிக் கம்பேரிசன், ஹிஸ்டோகிராமுங்கிறது ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கண்டினியூவஸ் வேரியபிள்ஸ். இது வந்துட்டு டிஸ்க்ரீட் வேரியபிள்ஸ். எது? பார் கிராஃப். ஹிஸ்டோகிராம் அப்படி கிடையாது, அது கண்டினியூவஸ் வேரியபிள்ஸ். அதுக்கப்புறம் ஹிஸ்டோகிராம் என்ன பண்ணுது? ஹிஸ்டோகிராம் ப்ரெசன்ஸ் நியூமரிக்கல் டேட்டா. நியூமரிக்கல் டேட்டா மட்டும்தான் ஹிஸ்டோகிராம் வாங்கும். ஓகேவா? நியூமரிக்கல் டேட்டா மட்டும்தான் டிஸ்பிளே பண்ணும். பட் பார் கிராஃப் என்ன பண்ணும் அப்படின்னா கேட்டகரிக்கல் டேட்டாவை மட்டும்தான் ஷோ பண்ணும். பார் கிராஃப் ஷோஸ் கேட்டகரிக்கல் டேட்டா. பார் கிராஃப் ஷோஸ் கேட்டகரிக்கல் டேட்டா. ஹிஸ்டோகிராம் ப்ரெசன்ஸ் நியூமரிக்கல் டேட்டா, பார் கிராஃப் ஷோஸ் கேட்டகரிக்கல் டேட்டா. அதுக்கப்புறம் 4வது பாயிண்ட், ஹிஸ்டோகிராம் இஸ் drawn in such a way that there is no gap between the bars. நான் ஏற்கனவே சொன்னால ஹிஸ்டோகிராமுக்கு பார்ஸ், அந்த 2 பாருக்கு நடுவில் கேப் இருக்காது. On the other hand, there is a proper spacing between bars in a bar graph. ஒரு ப்ராப்பரான ஸ்பேஸிங் இருக்கும் அந்த அந்த பார் கிராஃபுக்கு நடுவில். ஒரு ப்ராப்பரான ஸ்பேஸிங் இருக்கும். அந்த டிஸ்கண்டினியூட்டிவை காமிக்கிறதுக்காக அந்த ப்ராப்பரான ஸ்பேசிங்ஸ் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. ஐட்டம்ஸ் ஆஃப் த ஹிஸ்டோகிராம்ஸ் ஆர் நம்பர்ஸ். நான் யாருனே சொல்லியிருந்தேன், ஹிஸ்டோகிராம் நம்பர்ஸ் மட்டும்தான். பார் சார்ட் தான் என்னது? பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். அண்ட் அது வந்துட்டு கேட்டகரிக்கல் டேட்டாவை ஷோ பண்ணும். இப்போ ஐட்டம்ஸ் ஆஃப் த ஹிஸ்டோகிராம்ஸ் ஆர் நம்பர்ஸ் விச் ஆர் கேட்டகரைஸ்டு டுகெதர் டு ரெப்ரசன்ட் ரேஞ்ச் ஆஃப் டேட்டாவை மட்டும் தான் டிஸ்பிளே பண்ணும். சப்போஸ் டு த பார் கிராஃப் ஆனால் என்ன பண்ணுவோம்? ஐட்டம்ஸ் ஆர் கன்சிடர்ஸ் இண்டிவிஜுவல் என்டிட்டி. தமிழ்லையும் எத்தனை மார்க்கு, இங்கிலீஷ்லையும் எத்தனை மார்க்கு, அதை வச்சு இந்த டிஸ்கண்டினியூட்டிவை அது கம்பேர் பண்ணும். அதுதான் மேட்டர் இதில். ஓகேவா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. As the case of bar graph, in the case of bar graph, it is quite common to rearrange the blocks. பிளாக்கை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். தமிழை முன்னாடி கொண்டு வந்துட்டு இங்கிலீஷை பின்னாடி தெளிக்கலாம், மேக்ஸ் அந்த மாதிரி ரீஅரேஞ்ச், அந்த பிளாக்கை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃப்ரம் ஹையஸ்ட் டு லோவஸ்ட் ஆர் லோவஸ்ட் டு ஹையஸ்ட் எனிவே பண்ணிக்கலாம். பட் வித் ஹிஸ்டோகிராம் திஸ் cannot be done. பார் கிராஃபில் இருக்கிற அந்த பிளாக்ஸை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆனால் ஹிஸ்டோகிராமில் பண்ண முடியாது. as they are shown in a sequence of classes. அது வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கிளாஸில் இருக்குது, அதை வந்துட்டு நம்ம வந்து ரீஅரேஞ்ச் பண்ண முடியாது திருப்பி. அதான் இந்த பாயிண்ட். அதுக்கப்புறம் வித் ஆஃப் த ரெக்டாங்குலர் பார்ஸ் இன் ஹிஸ்டோகிராம் மே ஆர் மே நாட் பி சேம். அதாவது வித், இப்போ ஹிஸ்டோகிராம் போய் இங்கே கொஞ்சம் இது தடியாக இருக்கும், இங்கே இது இப்படி இருக்குது, இங்கே இது இப்படி இருக்குது, இதுதான் ஹிஸ்டோகிராம். ஆனால் பார் கிராஃப் அப்படி கிடையாது. இதுனா இதுவும் அதே ஷேப்பில் தான் இருக்கும், கொஞ்சம் இடைவெளி இருக்கும், ஆனால் அதே அந்த வித் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. வித் ஆஃப் த ரெக்டாங்குலர் blocks in histogram may or may not be same, while the width of the bars in a bar graph are always same. width of the bar graph எப்போவுமே என்னது? சேம், எப்போவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு ஹிஸ்டோகிராம் அண்ட் பார் கிராஃப்குள்ளே ஒரு மெயினான டிஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பை சார்ட்.
ஓகே, இதோட இந்த லெசன் முடியுது. பை சார்ட். பை சார்ட்டுங்கிறது ஒரு சிம்பிளான டாபிக். பை சார்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட்ஸ் ப்ராபப்ளி ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் சார்ட். காமன் டைப் ஆஃப் ரெண்டாவது காமன் டைப் ஆஃப் சார்ட் என்னதுன்னா பை சார்ட் தான். நம்ம அங்கேயும் பார்த்தோம், அவங்க காமன் தான் சொன்னால், மோஸ்ட் காமன் இதுன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? அப்போ பை சார்ட் இஸ் த மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் சார்ட். இட் இஸ் த சர்க்குலர் கிராஃபிக் which is divided into a slices to illustrate numeric proportion. இவன் இத்தனை மார்க் இதில் வாங்கியிருக்கான், இத்தனை மார்க் ஃபிசிக்ஸில் வாங்கியிருக்கான், இத்தனை மார்க் கெமிஸ்ட்ரியில் வாங்கியிருக்கான், இத்தனை மார்க் கம்ப்யூட்டரில் வாங்கியிருக்கான், அந்த மாதிரி காமிக்கிறதுக்காக ஒரு சர்க்குலர் கிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். டிவைடட் இன்டு அ ஸ்லைசஸ். ஒரு ஸ்லைஸ் மாதிரி, ஒரு இப்போ பீஸா எப்படி இருக்கும், இந்த மாதிரி தனியாக இவன் இதில் இத்தனை மார்க், இதில் இத்தனை மார்க், அந்த மாதிரி ஒரு ப்ரொப்போர்ஷனை கொடுக்குறது, நியூமரிக்கல் ப்ரொப்போர்ஷனை கொடுக்கறதுக்கு பை சார்ட் யூஸ் ஆகுது. அண்ட் த பாயிண்ட் ஆஃப் பை சார்ட் இஸ் to show the relationship of part out of a whole. பாயிண்ட் ஆஃப் அ பை சார்ட் வந்து எதுக்கு, இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான டைப் தான், கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு மெமரி பண்ணுற மாதிரி இருக்கும். த பாயிண்ட் ஆஃப் அ பை சார்ட் இஸ் டு ஷோ த ரிலேஷன்ஷிப் ஆஃப் பார்ட்ஸ். பார்ட்ஸுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸை காமிக்கும். அவுட் ஆஃப் அ ஹோல், மொத்தமாக இருக்கிறதுல அந்த குறிப்பிட்ட பார்ட்டுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது. மொத்தமாக ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அப்போ அந்த குறிப்பிட்ட பார்ட்டுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, அந்த சப்ஜெக்ட்டுக்கும் அந்த ஹோல், அந்த பைக்கும், அந்த பை சார்ட்டுக்கும் அந்த இதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறதான் சொல்லுவோம். டு மேக் அ பை சார்ட் நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, வித் மேட்ப்ளாட்லிப் வி கேன் யூஸ் plt.pyof அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். இது வந்துட்டு ஒரு ஆட்டோ பிசிடி பேராமீட்டரை வச்சு யூஸ் பண்ணுவோம், விச் அலோஸ் அஸ் டு டிஸ்பிளே த பர்சன்டேஜ் வேல்யூ. பர்சன்டேஜ் வேல்யூ டிஸ்பிளே பண்ணி அதுவே வந்துட்டு நம்மளுக்கு இது மாதிரி கொடுக்கும். நம்ம இங்கே வந்துட்டு கொடுக்குற எதுவுமே அங்கே வராது. ஆக்சுவலி இங்கே ஜஸ்ட் நம்ம சைஸ் கொடுக்கும், இது அதை பர்சன்டேஜை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அந்த பை சார்ட்டை வந்து கொடுக்கும். இது வந்து காமன் லைன், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பாயிண்ட்டு தான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு சைஸஸ் கொடுக்கும். இது வந்துட்டு தமிழுக்கு, இது இங்கிலீஷ்க்கு, இது மேக்ஸுக்கு, இது சயின்ஸுக்கு, இது சோசியலுக்கு. அந்த லேபிளை இங்கே சொல்லியாச்சு. இப்போ plt.pyof அவன் சொல்லிட்டான், அதனால் plt.pyof முதல்ல சைஸஸ் எக்ஸ் வேல்யூஸ் கொடுப்போம்ல, அந்த மாதிரி தான் எக்ஸ் வேல்யூஸ். அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது ஒய் வேல்யூஸ். லேபிள்ஸ், இந்த இருக்கிற லேபிள்ஸ் தான் எப்படி வரணும் அப்படிங்கிறது தான் இந்த பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி இந்த லைன் மட்டும் நீங்கள் கொஞ்சம் மெமரி பண்ணுற மாதிரி இருக்கும். லேபிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு லேபிள்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஆட்டோ பிசிடிங்கிறது ஒரு பேராமீட்டர். அவங்க சொன்ன மாதிரி அலோசஸ் டு டிஸ்பிளே, இந்த ஃபங்க்ஷன் தான், இந்த பேராமீட்டர் தான் என்ன பண்ணுது, அந்த சர்க்கிள் பை சார்ட்டில் பர்சன்டேஜை காமிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது, பர்சன்டைல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் plt.showOff. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அது பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு வேல்யூஸை கொடுத்துரும். ஸோ இதோட இந்த லெசன் முடியுது. ஒன் வேர்டு பார்த்துடலாம். ஒன் வேர்டுக்கான ஆன்சரை வந்துட்டு நான் சொல்லிடுறேன். புக் பேக் வந்துட்டு நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஓகே, sorry, this is programming parts. Okay. 1 minute. 16th lesson, right? Okay, வந்துருச்சு. Okay. Which is a Python package used for 2D graphics. ஏற்கனவே பார்த்தது தான், இப்போ தான் படித்தோம். என்னது ஆன்சர், என்னது matplotlib.pyplot. பைத்தான் பேக்கேஜரோட மேனேஜிங் சாஃப்ட்வேர் பிப்பு தெரியும். அதுக்கப்புறம் ரீட் த ஃபாலோயிங் கண்டிஷன், ஃபாலோயிங் கோட், ஐடென்டிஃபை த பர்பஸ் ஆஃப் திஸ் கோட். இந்த மாதிரி ஒரு யூசர் நேம், இது வந்துட்டு நம்ம ட்ரைவில் இருக்கிற யூசர் கோடு, ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. பிப் வெர்ஷனை செக் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. கோடை பார்த்தாலே தெரிஞ்சிடும், இது வந்து கமெண்ட் ப்ராம்ப்டில் ட்ரை பண்ணுறது இது. ஸோ இது வந்துட்டு ஸ்கிரிப்டோட பிப் வெர்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதனால் செக் பிஐபி வெர்ஷன், பிப்போட வெர்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ த சேம் திங். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு பிப்போட லிஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அதனால் லிஸ்ட் இன்ஸ்டால்டு பேக்கேஜஸை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுங்கிறது. இங்கேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். இந்த சைடில் அவன் இந்த இதுக்கப்புறம் என்ன இருக்கோ அதுதான் மோஸ்ட்லி ஆன்சராக இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு எழுந்திங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். இங்கே பிஐபி வெர்ஷனா, அப்போ செக் பிஐபி வெர்ஷன். இங்கே வந்து பிஐபி லிஸ்ட்டு, அப்போ லிஸ்ட்டில் இன்ஸ்டால் ஆகிருக்கிற பேக்கேஜஸை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் டு இன்ஸ்டால் மேட்ப்ளாட்லிப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்
will be typed in your command prompt. அதாவது what does u represents u அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்துட்டு இந்த u இந்த கோடு அந்த அனெக்சரில் இருக்கும். இது வந்து நம்ம புக் பேக்கில் ஒரு கொஸ்டினில் கூட இருக்கும். அந்த இதில் வந்துட்டு யூங்கிற வேர்டு என்ன ரெப்ரசன்ட் பண்ணணும்னு கேட்காங்க. யூ ஃபார் அப்கிரேடிங் வச்சுக்கோங்க. அப்கிரேடிங் மேட்ப்ளாட்லிப் கிடையாது. ஆப்ஷனை பார்த்தோன்னா அதை போட்டு போயிடாதீங்க. அப்கிரேடிங் மேட்ப்ளாட்லிப் கிடையாது. அப்கிரேடிங் பிப் டு த லேட்டஸ்ட் வெர்ஷன். இந்த கோடை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். அதாவது பிப் வந்து எப்போவுமே லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் நம்ம கொடுக்கணும்னு நினைப்போம். அப்போது அப்கிரேடிங் பிப் டு த லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு இதோட கோடு என்னன்னு கேட்காங்க. கிராஃப் கொடுத்துட்டாங்க, கோடு கேட்குறோம். இப்போ இதுவும் கரெக்டு. ஃபஸ்ட் ஆப்ஷனே பாருங்கள், இது எல்லாருக்கும் இருக்க காமனான கோடு. 1ல் வந்துட்டு 4 அடிக்குது, அடிக்குதா பாருங்கள், கரெக்டு. அடுத்தால 2 வந்துட்டு 5 கரெக்டு. அடுத்தால 3 வந்துட்டு 1 கரெக்டு தானே. 3 கரெக்டாக 1 அடிக்கு. ஓகே, இதுதான் வந்துட்டு இந்த இதுதான் இப்போ கரெக்ட். ஓகே, 7th ஒன் ரீட் த கோட்னு கொடுத்துட்டு ஒரு 3 லைன் கோடு கொடுத்துருக்காங்க. பிஎல்டி டாட் ஷோ ஆஃப். இப்போ எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி பிஎல்டி டாட் பிளாட் ஆஃப்னு கொடுத்து இருக்கிறதே ஒரு தப்பான விஷயம். அது பிஎல்டி டாட் பிளாட் ஆஃப்னா அது என்ன பிளாட் பண்ணும்? இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சம்ங்கிறனால இதுக்கு இந்த அவுட்புட்டும் வராது, இந்த அவுட்புட்டும் வராது, ஒன்றுமே வராது இதுக்கு. ஆக்சுவலி அந்த ஒன்றுமே வராது. இதெல்லாம் ஏதோ வந்திருக்கவாது செய்யுது, புரியுதா? இங்கெல்லாம் ஏதாவது ஒன்று வந்திருக்கவாது செய்யுது. ஆனால் இப்படிலாம் வரவே வராது. நோ அவுட்புட் வில் கம். ஆக்சுவலி பிளாட் பண்ணிடும். பிஎல்டி டாட் பிளாட் ஆஃப் 3,2 அப்படிங்கிறது வந்துட்டு டோட்டலாக இட்ஸ் ஒன்றுமே இல்லை. கரெக்டாக. அதனால் இந்த ஆன்சர் இஸ் திஸ் ஒன், சி ஆப்ஷன். ரன் த மாடியூல். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், பைத்தான் படிக்கிற எல்லாருக்குமே F5 தான் யூஸ் டு ரன் த மாடியூல். எப்போவுமே F5 தான். மேட்ப்ளாட்லிப் வந்தாலும் சரி, நீங்கள் பைத்தானில் தான் இருக்கிறீங்க, அதனால் எப்போவுமே F5 தான். பார்த்தோன்னே ரன் த மாடியூல் இன் மேட்ப்ளாட்லிப் இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் F5 தான். ரன்னாலே F5 தான். ஸோ ஓகே. Identify the right type of chart using the following hints. This chart is often used to visualize the trend in data. நால என்னது லைன் சார்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் the line is in the type of chart often done chronologically. இதுவும் அங்கேயே பார்த்தோம். அப்போ ஆன்சர் இஸ் லைன் சார்ட். நெக்ஸ்ட், read the statements given below. Identify the right option from the following pie chart. For the pie chart, to make pie chart matplotlib we have to use plt function. Yes, it's correct. And the autopcity parameter allows us to display percentage value using the python string formatting. Yes, it's also correct. So both the statements are correct. ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. புக் பேக்கு ஜஸ்ட் ஒரு ரீடு கொடுப்போம். ஸோ இது வந்து நம்ம பார்த்துட்டோம், இதுவும் பார்த்துட்டோம், இதுவும் பார்த்துட்டோம். நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தாலே கிட்டத்தட்ட இந்த லெசனை முடிச்சது மாதிரி தான். ஓகேவா? ஹவு டு இன்ஸ்டால் மேட்ப்ளாட்லிப். இது வந்துட்டு ஒரு பிப் சாஃப்ட்வேர் வழியாக இன்ஸ்டால் பண்ணலாம். பிப் இஸ் அ மேனேஜிங் சாஃப்ட்வேர் ஃபார் இன்ஸ்டாலிங் பைத்தான் பேக்கேஜஸ். இம்போர்ட்டிங் மேட்ப்ளாட்லிப் யூஸிங் த கமாண்ட் இம்போர்ட் மேட்ப்ளாட்லிப். இதை இம்போர்ட் பண்ணுறது எப்படின்னா, இங்கே நம்ம அப்போ இவ்வளோ நேரம் படித்தோமே அந்த கமாண்டு தான். மேட்ப்ளாட்லிப் கேன் பி இம்ப்ரூவ்ட் இன் த ஒர்க் ஸ்பேஸ். இப்படி பண்ணுறதுனால மேட்ப்ளாட்லிப் இம்போர்ட் பண்ணிடலாம். அப்புறம் இந்த டிஃப்ரென்ஸ் அடிக்கடி கேட்குறாங்க, ஜஸ்ட் see it out. ஒய் வேல்யூ என்னது? இங்கே கொடுத்துருக்கதோட ஒய் வேல்யூ நான் சொன்னோம்ல, ஆட்டோமேட்டிக்காக எதுவுமே கொடுக்காம ஒரே ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் இருக்குன்னா அது ஒய்யாக தான் அது எடுத்துக்கும். இப்போ ஒய் வேல்யூ இது, இங்கே எக்ஸ் வேல்யூ இருக்குது, ஒய் வேல்யூ இருக்குது, அதுதான் ஒரு டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் இன்டைரக்ட்லி இட் ரெஃபர்ஸ் எக்ஸ் வேல்யூ அஸ் 0,1 நான் சொன்னோம்ல, அந்த மாதிரி தான் இதெல்லாம் எழுதிடணும். இது வந்து நீங்கள் இந்த இதோட ஃபஸ்ட் அந்த இது பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா புரியாது. ஸோ ஓகே, இது வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து அவுட்புட் கேட்டிருக்காங்க. இது ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள், பார்த்தாலே புரியும். ஸோ பார்த்தாங்கன்னா புரியும். ஓகே, இது வந்துட்டு நம்ம ஏற்கனவே படித்த கொஸ்டின் தான். இது நம்மளோட டேட்டா விஷுவலைசேஷன் 3 uses ஆஃப். அதுக்கப்புறம் இந்த கோடிங், ரைட் த கோடிங் ஃபார் த ஃபாலோயிங் டு செக் இஃப் பிபி இஸ் இன்ஸ்டால்ட் இன் யுவர் பிசி அப்படிங்கிறது. அதாவது நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம் பிப் வந்து வெதர் நம்ம பிசியில் இன்ஸ்டால் ஆகிருக்கா அப்படிங்கிறது. இது வந்து நம்ம டேரெக்டாக பைத்தான்குள்ளே போய்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. கமாண்ட் ப்ராம்ப்ட், சிஸ்டமில் என்ன ப்ராப்ளம்னாலும் கமாண்ட் ப்ராம்ப்டில் போய் ஒரு பர்டிகுலர் கமாண்டை கொடுத்தோம் அப்படின்னா
அது வெதர் இன்ஸ்டால் ஆயிருக்கா என்ன எதுங்கிறது சொல்லும். அப்போ இன் கமாண்ட் ட்ராப் டைப் பிஐபி வெர்ஷன், அதுக்கப்புறம் இஃப் இட் இஸ் இன்ஸ்டால் ஆல்ரெடி யூ வில் கெட் வெர்ஷன், என்ன வெர்ஷனுங்கிறத காமிக்கும். இப்போ அந்த கமாண்ட் என்னது அப்படின்னா பைத்தானில் நான் வந்துட்டு பிப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அப்படி தானே. இப்போ பைத்தான் எம் பிப் இன்ஸ்டால் யூபிப், இதுதான் அந்த கமாண்ட். பைத்தான் எம் பிப் இன்ஸ்டால் யூபிப் அப்டேட் பிப், அந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கமாண்ட் லைன், யூ ஷுட் ரிமெம்பர் இட். ஓகே, டு செக் த வெர்ஷன் ஆஃப் த பிஐபி இன்ஸ்டால், முதல்ல இது என்னது, பிஐபி இன்ஸ்டால் ஆகிருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணுறதுக்கு இந்த கோடு. ஓகேவா, இந்த கோடு பைத்தான் எம்பிப் யூபிப், பைத்தான் எம்பிப் இன்ஸ்டால் யூபிப் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் டு செக் த வெர்ஷன் ஆஃப் த பிஐபி, அது இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதோட வெர்ஷன் எப்படி செக் பண்ணுறது, இது எல்லாமே காமன். சி யூசர் யுவர் நேம் ஆப் டேட்டா பைத்தான் 62 இந்த ஸ்கிரிப்ட்ஸ் வரைக்கும் காமன். இதுக்கப்புறம் தான் எதோட வெர்ஷன் செக் பண்ண போகிறேன், வெர்ஷன் தானே கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ பிஐபி வெர்ஷன் போட்டுருங்க. இங்கே வந்து லிஸ்ட் பேக்கேஜஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு பார்க்கணும். அப்போது இங்கே எல்லாமே நம்ம இது ஓனாக கூட எழுதலாம். ஆனால் இந்த கோலன் ஈக்குவல் டு இந்த சி ட்ரைவில் இருக்குது, நீ ஏன் டி ட்ரைவ்னு கூட எழுதலாம். ஸோ சி ட்ரைவில் இருக்குது. இதெல்லாம் மீன் பண்ணுறது ஆக்சுவலி எதுக்கு அப்படின்னா சி ட்ரைவ், இது வந்து இந்த பாத்தை சொல்கிறாங்க, அது எந்த பாத்தில் இருக்குங்கிறது. அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு உங்கள் ஓனாக உங்கள் சிஸ்டமில் என்ன இருக்கோ அதை கூட எழுதலாம். ஸோ இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட், பட் திஸ் திங் இஸ் இம்பார்ட்டன்ட். பிப் வெர்ஷன், இந்த இதுவும் இந்த சிம்பிள் இம்பார்ட்டண்ட், இங்கே இருக்கிற இந்த சிம்பிள் இம்பார்ட்டண்ட், இந்த கிரேட்டர் தென் சிம்பிள். ஸோ இந்த சிம்பிள் போட்டுட்டு என்ன எழுதணும், பிப் வெர்ஷனை செக் பண்ணணும்னா பிப் வெர்ஷன் எழுதணும். அந்த லிஸ்ட் பேக்கேஜஸ் இன்ஸ்டால் ஆகிருக்குது அப்படிங்கிறதுனா பிப் லிஸ்ட்டுன்னு எழுதணும். ஓகேவா, இதெல்லாம் பாருங்கள், பார்த்தா புரியும். ஸோ நெக்ஸ்ட் இதுதான் செக்ஷன் டி. இது எல்லாமே நம்ம படித்த கொஸ்டின்லேருந்து தான் வந்திருக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி. ஓகே, வியூ பேர். ஓகே, இது வந்துட்டு எல்லாமே நம்ம படித்த கொஸ்டின் தான் இருக்கும். ஸோ இங்கே தான் நான் வந்து லெஜெண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் பற்றி கொஞ்சம் கிளியராக சொல்லணுன்னு இருந்தேன். இது என்ன அப்படின்னா ஆக்சுவலி ப்ராபப்ளி லெஜெண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும்னா, லெஜெண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா நோ ஆர்குமெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி ஃபெச்சஸ் த லெஜெண்ட் ஹேண்டில்ஸ் அண்ட் தேர் அசோசியேட்டட் லேபிள்ஸ். ஒரு ஆக்சுவலி லேபிள்ஸ்லாம் ஆல்ரெடி அலோகேட் ஆகிருக்கும், தனித்தனியாக அலோகேட் ஆகிருக்கும், எக்ஸ் லேபிள் ஒய் லேபிள் இந்த மாதிரி. அப்போது ஒரு ஆர்குமெண்ட்டுமே இல்லாமல் நீங்கள் லெஜெண்ட் ஆர்குமெண்ட் உள்ளே பிஎல்டி டாட் லெஜெண்ட் ஆஃப்குள்ளே ஏதாவது இருக்குதா, எக்ஸ் லேபிள்குள்ளே இருந்துச்சு, எக்ஸ் லேபிள் ஆஃப் இந்த ப்ரோக்ராமில் இருக்குது. இங்கே வந்து அவங்க அதோட பர்பஸ் கேட்குறாங்க, அதனால் எதுவுமே இல்லை. ப்ரோக்ராமில் பிஎல்டி டாட் எக்ஸ் லேபிள் ஆஃப் பாப்புலேஷன் இயர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் லெஜெண்ட் ஆஃபில் எதுவுமே இருக்காது. அப்போது அதுதான் சொல்கிறாங்க, காலிங் லெஜெண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் ஒரு ஆர்குமெண்ட்டுமே இல்லாமல் லெஜெண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனை கூப்பிடும்போது என்ன நடக்கும்னா ஆட்டோமேட்டிக்கலி ஃபெச்சஸ் த லெஜெண்ட் ஹேண்டில்ஸ். அந்த லெஜெண்ட் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்த எல்லாத்தையும் அது ஃபெச் பண்ணி அதோட அசோசியேட்டட் லேபிள்ஸ் கூட அது சேர்த்து வச்சிரும். அதாவது எல்லாத்தையும் சேர்க்குற வேலையை இது பார்க்குது. ஃபெச்சஸ் த லெஜெண்ட் ஹேண்டில்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த தான் கீவேர்டு. ஃபெச்சஸ் த லெஜெண்ட் ஹேண்டில்ஸ் அண்ட் தேர் அசோசியேட்டட் லேபிள்ஸ். அதோட லெஜெண்ட் ஹேண்டில்ஸை ஃபெச்னா ஒன்றா சேர்த்து வச்சு அதோட அதுக்கான ஒரு குறிப்பிட்ட அசோசியேட்டட் லேபிள்ஸ்குள்ளே சேர்த்து வச்சுக்கிறது. ஸோ அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் 16th lesson we completed successfully by this video. So thank you for watching, keep subscribing channel, thank you.